Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு 5 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் பார்க்கிறது வந்து குபேர பட்டு sarees. சோ குபேர பட்டுல வந்து fully contrast pattern வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணிருக்கோம். fully contrast patternல பாத்தீங்க அப்படினா இந்த ஒரு saree மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இது एक्चुअली பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பிரீமியம் குவாலிட்டி saree தான். பட் வந்து பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு ஆஃபர் பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி saree பிரைஸ்க்கு வந்திருக்கு. ஏன்னா நார்மலாவே குபேர பட்டு இப்ப நிறைய ரீஸ்டாக் தான் பண்ணிட்டு இருக்கோம். எதுமே உங்களுக்கு நியூ டிசைன்ஸ் வந்து ரொம்ப ரேரா வரதுனால ரீஸ்டாக் பண்ற கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அப்கமிங் அகேஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஆஃபர் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதே மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா குபேர பட்டுல வந்து உங்களுக்கு பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்ல இதுல ஒரு சில சாரிக்கு வந்து சாரி கலர்லயே பிளவுஸ் செல்ஃப் பேட்டர்ன்லயே வர மாதிரி கூட இருக்கும். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா 1050 பிளஸ் ஷிப்பிங் ஒர்த் சாரி தான் 950 பிளஸ் ஷிப்பிங்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. சோ இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் 2 பீஸ் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு பார்த்ததும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாஸ்டா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ அடுத்து நம்பர் 2ல பாக்குற சாரி வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரி தான். மைசூர் கிரேப் சில்க் சாரில இன்னைக்கு ஒரு சில வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இப்ப பாத்துட்டு இருக்க இந்த டிசைன் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி மேங்கோ மாதிரி பார்டர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 to 5 லேயர்ஸ் பார்டர் வர மாதிரி இருக்கும். சோ இந்த டிசைன் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த 5 லேயர்ல வந்து சின்ன சின்ன மேங்கோ பார்டர் வர மாதிரி. சோ அடுத்து பாருங்க இது கொஞ்சம் பிக் சைஸ்ல மேங்கோ பார்டர் வர மாதிரி இந்த பேட்டர்ன் வந்திருக்கு மைசூர் கிரேப் சில்க் சாரிலே. இதெல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. இது மைசூர் சிஃபானா கிரேப்பா அப்படின்ற டவுட் ஏன்னா பார்க்கும் போதே பாருங்க இது வந்து மைசூர் சிஃபான் இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும். அந்த மாதிரி வெரைட்டி தான் மோஸ்ட்லி மைசூர் கிரேப் மைசூர் சிஃபானை பொறுத்தவரை நீங்க வியர் பண்றீங்க அப்படின்னா சிம்பிளா பிளைனா இருக்கே அப்படின்னு நீங்க வந்து டவுட்டே பட வேணாம். நீங்க வியர் பண்றீங்க அப்படின்னா அவ்வளோ ரிச்சா இருக்கும் இந்த சாரி. நீங்க நிறைய வந்து இப்போ வந்து சீரியல்ல எல்லாம் பார்க்கலாம். நிறைய பேர் இந்த மைசூர் சிஃபான் மைசூர் கிரேப் இந்த பிளைன் பேட்டர்ன் சாரீஸ் வந்து வியர் பண்ணிருப்பாங்க. பார்த்ததுமே நீங்க வியர் பண்ணி அந்த அவுட்லுக் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பரா நீட்டா இருக்கும். அதே மாதிரியே தான் வந்து நீங்க மைசூர் கிரேப்பை பொறுத்தவரையும் உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க டவுட்டே படாம எடுத்துடலாம். ஏன்னா நீங்க வியர் பண்ணும்போது அவ்வளோ ரிச்சா இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணா தாராளமா வியர் பண்ணிக்கலாம். நீங்க வியர் பண்ணி ஏதாவது உங்களுக்கு அதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு காஸ்டியூம் போட்டீங்கன்னா நீங்க ஒரு பட்டு ஒரு பிளைன் பட்டை வியர் பண்ணா வந்து எப்படி இருக்குமோ அதே ஒரு அவுட்லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அடுத்து மைசூர் கிரேப்லேயே பாருங்களேன் இது வந்து பென்டெக்ஸ் பார்டர் டைப்ல வந்திருக்கு. ஸோ இந்த சாரியுமே இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பென்டெக்ஸ் பார்டர் டைப்ல இருக்கிறது ரொம்ப வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் பேட்டர்ன் சொல்லலாம். பென்டெக்ஸ் பார்டர் பேட்டர்னும் வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷனல் டிசைன் தான் அது. இப்போ வந்து டிசைன் பார்க்காதீங்க. நீங்க வந்து ஓல்டு மூவிஸ்லாம் எடுத்து பாருங்களேன். ஒரு 80s 90s மூவிலலாம் இந்த பென்டெக்ஸ் பார்டர் சாரி வந்து நிறைய வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெடிஷனலை இப்போ வந்து திருப்பி வந்து ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு மூவிங்ல இருக்கு அந்த பென்டெக்ஸ் பார்டர் டைப். ஸோ அடுத்து பாருங்க இதுவுமே வந்து இந்த 4 to 5 லேயர்ஸ் நம்ம வந்து அந்த சின்ன சின்ன மேங்கோ புட்டாஸ் மேங்கோ ஜரி வீவிங் பார்டர் பார்த்தோம்ல மைசூர் கிரேப் அதுலயே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு டாட் வச்ச மாதிரி அதே மாதிரியே ஒரு 5 லேயர்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு பார்டர். ரொம்ப ஒவ்வொரு சாரியுமே வந்து உங்களுக்கே ஒரு டவுட்டா இருக்கும். மைசூர் கிரேப்லயுமே சரி இது எடுத்தா நல்லா இருக்குமா இது எடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இதுக்கு அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா அதுக்கு அடுத்து பாக்குற சாரியை பார்த்ததுமே உங்களுக்கே வந்து இது எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸுமே வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் தான் ஆகும். இது எடுத்தா நல்லா இருக்குமா அதை எடுத்தா நல்லா இருக்குமா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இது பாருங்க இதுவுமே மைசூர் கிரேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி வெரைட்டியில வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் பாருங்க பட்டே தோத்துரும் அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கு பாருங்க. ஸோ அடுத்து பாருங்க நம்பர் 3ல பாக்குற சாரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். இதுல எக்ஸ்பிளனேஷனே தேவையில்ல. இப்போ பாக்குற இது கூட உங்களுக்கு மைசூர் சிஃபான் தான். நான் ரெகுலரா சொல்றதுதான். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் கவர் பண்ணிருப்போம் அப்படின்னா இந்த மைசூர் சிஃபான் காலா ஜார்ஜெட் பனாரசி ஜார்ஜெட் காதி ஜார்ஜெட் ஸோ வந்து அதுக்கப்புறம் ஒரு சில டைம்ல வந்து இந்த ஃபேன்சி சிஃபான் ஃபேன்சி ஜார்ஜெட்டுமே வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பார்ட்டி வியர் டைப்ல இருக்கிற ஃபேன்சி அந்த மாதிரி டைப்ல இல்லைன்னா விஸ்கோஸ் சிஃபான் இது வந்து மோஸ்ட்லி இந்த ஃபேன்சி பார்ட்டி வியர் டைப் இருக்கிறது வந்து ரேரா தான் வரும். பட் வந்து நம்ம ரெகுலரா போடுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஸ்கோஸ் சிஃபான் இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் ரெகுலரா நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஷிம்மர் சிஃபான்னு சொல்லிட்டு ஷிம்மர் சிஃபானை பொறுத்தவரை நீங்க பிளைனா ஒரு சில சாரி பிளைனா இருக்கும். பிளவுஸ் வந்து நெட்டட் பிளவுஸோ இந்த மாதிரி ஒர்க் பிளவுஸோ கொடுத்துருப்பாங்க. பட் வந்து அந்த சாரீஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிம்மர் சிஃபான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பாடியில பாருங்க
பாருங்களேன், இந்த சாரிலலாம் நல்லா தெரியுது பாருங்கள், ஒரு மாதிரி அந்த கோல்டு ஷைனிங் கொடுத்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஷிம்மர் இல்லைனா கிளிட்டரிங் ஷிஃபான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 850, 899, 1050 இந்த ரேஞ்சஸில் தான் வந்து சாரீஸ் இருக்கும். இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், பார்ட்டி வியர்க்கெலாம் வியர் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு சினான் சிஃபானன்னு சொல்லிட்டு, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சிஃபானு, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். வெரைட்டிஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ அட்டகாசமாக அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஷிம்மர் சிஃபான் போனுச்சுல, அந்த மாதிரி பேட்டர்ன்லேயே ஒர்க் ப்ளவுஸ் வச்ச மாதிரி, இல்லை ஷிம்மரோ இல்லை பிளைன்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாயில் பிரிண்ட் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் அதில் வந்து குவாலிட்டி வந்து நிறைய குவாலிட்டியில் வருது. அதை நீங்கள் ஒரு பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் எங்கே வாங்கினாலுமே சரி, இல்லை ஷாப்லேயே வாங்கினாலுமே சரி, ஷாப்லலாம் வந்து கொஞ்சம் லோ ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் லோ குவாலிட்டி, ஒன்ஸ் ஒரு சாரி வருது அப்படின்னா அதில் வந்து லோ குவாலிட்டியுமே சேர்த்து வரும். நானே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்லைனில் செக் பண்ணும் போது நம்ம சாரி மெட்டீரியலில் நீங்கள் நல்லா பாருங்கள், டக்குன்னு பார்த்ததும் இங்கேயும் டிஃபர் ஆகுது அப்படின்னு நினைக்காதீங்க. மெட்டீரியல் பார்த்ததுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஒரு சில மெட்டீரியல் பார்த்ததுமே தெரியும் இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஃபோட்டோவில் பார்த்தாலுமே தெரியும், அந்த மாதிரி ஒரு லோ குவாலிட்டிலேயே வருது. ஸோ அந்த மாதிரி ஷிஃபான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 450, 550, 350 ஒர்க் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி அந்த 350ல் கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? அப்போ வந்து அது குவாலிட்டி வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஒரு லோ குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த சாரியோட ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அந்த 350, 450 இந்த ரேஞ்சஸில் போடுற சாரீஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 750 to 850ல் நீங்கள் எடுத்தால் தான் அந்த சாரீ வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கிடைக்கும். அதை தான் உங்களுக்கு 350, 450 ரேஞ்சஸில் போடுறீங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்காது. அந்த கொடுத்துருக்க ஒர்க் ப்ளவுஸ்லையுமே அந்த கொடுத்துருக்க ஒர்க்கெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டியான ஒர்க்காக இருக்காது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன 350க்குலாம் இவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எப்போவாவது உங்களுக்கு வந்து அதோட டிஃப்ரென்ஸ் என்னைக்காவது ஒரு வீடியோவில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா ஒரு சில சாரீஸ்லாம் வந்து உங்களுக்கு அதை டிஃபர் பண்ணி காமிக்கிறதுக்காக. பட் அந்த லோ குவாலிட்டி நம்ம வந்து சேல் பண்ணுறது கிடையாது. அதோட ஃபோட்டோஸ் நான் எங்கேயாவது கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ்க்காக வந்து வீடியோவில் போடுறேன். அந்த குவாலிட்டியான நம்ம சேல் பண்ணுறது கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க. இல்லை எனக்கு குவாலிட்டி பற்றின கவலையே கிடையாது, நான் வந்து லோ குவாலிட்டி தான் ஓகே, பட் எனக்கு ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த மாதிரி இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இல்லை குவாலிட்டி கண்டிப்பாக பெஸ்ட்டாக வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது குவாலிட்டி இஷ்யூஸ் வராது. ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு டச் ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன மெட்டீரியல் சொல்கிறோமோ அந்த மெட்டீரியல்லே நம்ம ப்ரீமியம் தான் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணுவோம். அப்படியே இல்லைனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பண்ணுவோம். அதர் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ குவாலிட்டியோ இல்லை டூப்ளிகேட் குவாலிட்டியோ எப்போவுமே வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இன்னைக்கு வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் எவ்வளோ வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வெரைட்டிஸ். இதுதான் 1000 புட்டி ஜார்ஜெட்டுன்னு சொல்லிட்டு பனாரசி பேஸ் மெட்டீரியல் பனாரசி ஜார்ஜெட்டில் வர சாரீஸு ஒவ்வொன்றும் அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்பர் 3ல் பார்த்துட்டு இருக்க சாரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வெரைட்டி தான். இன்னும் ஒரு 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டி இருக்குது. ஸோ என்னன்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ அடுத்து நம்பர் 4ல பார்க்குற சாரீ வந்து மிக்சட் கலெக்ஷன் தான். இன்னைக்கு நம்பர் 4ல என்னென்ன சாரீஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா துஷர் சில்க் சாரீ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. இந்த துஷர் சில்க் சாரீ தான். இது வந்து டஷர் சில்க்னு கூட சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ப்ரொனன்சியேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் வெளியில் வந்து டஷர் சில்க் சாரின்னு சில ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வேற இது வேறன்றது கிடையாது, ஒரே மெட்டீரியல் தான். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு டைப்பில் இந்த துஷர் சில்க் சாரீஸ்லாம் வருது. ஸோ இது கூட பாருங்களேன், இது வந்து காட்டன் மிக்சட் சாஃப்ட் சில்க் மிக்சடில் ஒரு அழகாக இருக்கும். நீங்கள் துஷர்லேயே இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் தான் வந்து துஷர்லேயே சூப்பராக இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்த மாதிரி, அது வந்து ஹேண்ட்லூம் துஷர்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லா இருக்கும். ஸோ இது வந்து காட்டன் அண்ட் சாஃப்ட் சில்க் மிக்சடு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இது தான் நான் நிறைய வீடியோஸில் வந்து துஷர் சில்க் சாரீஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய துஷர் சில்க் சாரீஸை போடும் போது நான் நிறையா சொல்லியிருக்கேன். மெட்டீரியல் அவேர்னஸ் இல்லாதவங்க கூட தைரியமாக வாங்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மெட்டீரியல். ஸோ இவங்களுக்கா அவங்களுக்கா அப்படின்னு கிடையாது. ஒரு சில மெட்டீரியல் ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் பிடிக்காது, சாஃப்டாக இருந்தால் பிடிக்காது அப்படின்றதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பட் இந்த மெட்டீரியலை பொறுத்தவரையும் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் மெட்டீரியல். நீங்கள் வந்து எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் துஷர் சில்க் சாரீஸை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ பார்க்குற இந்த 1350 ப்ளஸ் ஷிப்பிங் பார்க்குற சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு டோலா சில்க்லேயே சரி வீவிங் போட்ட மாதிரி. டோலா சில்க் பொறுத்தவரை நம்ம ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன்ஸுமே போஸ்ட் பண்ணுறோம். அதை நம்மளோட வந்து சேம் இது வீடியோஸ்லேயே போஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்மளோட கம்யூனிட்டி பேஜ்லேயே வாட்ஸ்அப் குரூப்லேயே போஸ்ட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த அக்கேஷன் அப்கமிங் அக்கேஷன்ஸ்க்காக உங்களுக்கு வந்து சரி வீவிங் போட்ட மாதிரி டோலா சில்க் சாரீ வந்துட்டுருக்கு. ஸோ இதுவுமே ஒரு டோலா சில்க் சாரீ தான். எவ்வளோ சூப்பராக அந்த உங்களுக்கு அந்த பல்லக் டிசைன் எலிஃபண்ட் கொடுத்த மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் பேட்டர்னை ஃபாலோ பண்ண மாதிரி அந்த கலர் காம்பினேஷனே பாருங்களேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு நீங்கள் மீன் ட்ரெடிஷ்னலாக வந்து 80s 90s இருந்த கலர் காம்பினேஷன் தான் திருப்பி உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம் இந்த டோலாவில். ஸோ அடுத்து பார்க்குற இந்த சாரீ பாருங்கள், இதுலேருந்து உங்களுக்கு பட்டோலா அண்ட் போச்சம்பள்ளி சாரீ தான். இதோட பேஸ் மெட்டீரியல் வந்து சானா சில்க். அந்தளவுக்கு யாருமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க இதோட பேஸ் மெட்டீரியல் என்ன அப்படின்னு. பட்டோலா போச்சம்பள்ளி சாரின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. பட் பட்டோலா போச்சம்பள்ளி அப்படிங்கிறது அந்த பிரிண்ட், அந்த பிரிண்டோட நேம் வந்து ஒவ்வொரு பிரிண்ட்டு சொல்கிறோம்ல, ஷிபோரி பிரிண்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிண்ட்டுக்கும் ஒரு நேம், மதுபானி பிரிண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி தான் வந்து இந்த பட்டோலா போச்சம்பள்ளிங்கிறது ஒரு பிரிண்ட். பாடியில் இருக்கிறது வந்து பட்டோலா, பார்டர் டிசைன் வந்து போச்சம்பள்ளி இதுதான். பட் அதோட பேஸ் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா சானா சில்காக தான் இருக்கும். இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். ப்ரீமியம் குவாலிட்டி வந்து உங்களுக்கு அபோவ் 1000, 50,000 இந்த ரேஞ்சஸில் வரும் இந்த பட்டோலா அண்ட் போச்சம்பள்ளியிலேயே. பட் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதாவது நீங்கள் 950க்கு கீழே நீங்கள் இந்த பட்டோலா போச்சம்பள்ளி போறீங்க அப்படின்னா அது ரொம்ப அதிகமாக ஆக்சுவலாக பாலிஸ்டர் மிக்சடாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த சானா சில்கை பொறுத்தவரையுமே உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் வளவளப்பான சாஃப்டி மெட்டீரியல் தான் இந்த சானா சில்கை பொறுத்தவரையும். அதுலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு அண்டர் உங்களுக்கு 900க்கு கீழே போறீங்க அப்படின்னாலே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 750, 650லலாம் இருக்குது பட்டோலா போச்சம்பள்ளினா. அதுலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு பாலிஸ்டர் தான். சானா சில்க்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 20-30% மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 60-70% வந்து உங்களுக்கு பாலிஸ்டர் மிக்சராக வந்துடும். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வேரியேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்பர் 5ல பார்க்குற சாரீ செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் வெரைட்டி தான். அதில் பார்க்குற இந்த பல்லாக் டிசைனில் இருக்க சாரீ வந்து உங்களுக்கு செமி சாஃப்ட், ஒரு ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது, நார்மல் ஒரு செமி சாஃப்ட் மெட்டீரியல் தான். இந்த வெரைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சாரீ செமி சாஃப்டாக இருக்கும், ஒரு சில சாரீ வந்து நல்லாவே ஒரு சாஃப்ட் மெட்டீரியலாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற வெரைட்டி தான் இந்த செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் அண்டரில் வர வெரைட்டிஸ். ஏன்னா நிறைய ஃபியூஷன் பட்டு போடுவோம், லிச்சி பட்டு போடுவோம். இன்னைக்கே பாருங்களேன், இந்த வீடியோ எண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 1999ல போட்டிருக்கோம். ஐ மீன் 2000 ரேஞ்சஸ்ல ஒரு சாரி போட்டிருக்கோம். அது வந்து செமி காஞ்சியோட பியூர் வெரைட்டியில வர சாஃப்ட் சில்க் மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில வர செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரி தான்.